لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. நம்மிலிருந்தும் இந்த ஊமையிலிருந்தும் கலாமை வெளிப்படுத்துபவன் யாரும் இல்லை, இந்த ஜாஹில் இருந்தும் இல்மை வெளிப்படுத்துபவன் யாரும் இல்லை, அசம்மில் இருந்தும் சமாத்தை வெளிப்படுத்துபவன் யாரும் இல்லை, முழுத்தரிலிருந்து இராதாவை வெளிப்படுத்துபவன் யாரும் இல்லை, இந்த ஞானங்களை விளங்கி அதை அமல் செய்ய வைப்பவன் யாரும் இல்லை. படி வஹ்தத்துல் வஜூதுடைய ஆதாரங்கள். குர்ஆனில் ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு வல் லாஹிரு வல் பாத்தினு வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம். பை உட்காந்து இறை ஞானங்களை பேசிட்டு உட்காந்துருக்காங்க. ரமலானுடைய காலங்களில் வேறு அமல்களை செய்யலைன்னு நீங்கள் எதிர்பார்க்க வேணாம். என் ஷேഖனான் செஞ்ச அமல் இதுதான். சர்கா ரமலான் இரவு முழுவதும் உட்காந்து லா இலாஹ இல்லல்லாஹ் பயான் செஞ்சுட்டு இருப்பாங்க. எல்லாம் கேட்டு உட்காந்துருப்பாங்க. கலிமாவுடைய பயம் தான் சும்மா கேட்பாங்க. ஏன்னா இந்த இல்மு இருக்க லட்சோப லட்ச அமல்களை விட இது மேலானது, மற்ற அமல்களை விட மேலானது இந்த இல்மு. ஜி இந்த இல்மு அல்லாஹ் ரசூலுடைய இல்மு இருக்கு மற்ற ஆயிரக்கணக்கான அமல்களை விட மேலானது. மனிதனுடைய ஃபசீலத் அல்லாஹ் ஜல்ல ஷானுல இல்மை கொண்டு தான் வச்சான். மலக்குகள் தங்களுடைய ஃபசீலத்தை அமலை கொண்டு காமிச்சாங்க. மலக்குகள் தங்கள் சிறப்பு அல்லாட்ட எப்படி பயன் செஞ்சாங்க? அமலை காமிச்சாங்க. அல்லாஹ் மனிதனுடைய உயர்வு எதை வச்சு பயன் செஞ்சான்? இல்மை வச்சு பயன் செஞ்சான். மனிதனை படைக்க போகிறேன்னு சொன்னான் அல்லாஹ் தஆலா. மலக்குகள் தங்க அமலை அல்லாஹ் முன்னாடி வச்சாங்க. தங்க இல்மை வைக்கல பாருங்க. அல்லாஹ் முன்னாடி தங்க இல்மை அல்லாஹ் முன்னாடி வைக்கல. எதை வச்சாங்க? இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்லி ஹலீஃபா, பூமியிலே ஒரு ஹலீஃபாவை நான் உண்டு பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே உடனே அவங்க என்ன செஞ்சாங்க? மனிதனுடைய மோசமான அமல்களையும் தங்களுடைய உயர்வான அமல்களையும் அல்லாஹ் முன்னாடி கொண்டு போய் வச்சாங்க. அல்லாஹ் அமலை தானே பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய மோசமான அமல்களையும் அந்த மனிதனுடைய மோசமான அமல்களையும் தங்களுடைய உயர்வான அமலையும் வச்சு அமலை வச்சு தீர்ப்பு கொடுக்கலான்னு கேட்டாங்க. அல்ல எங்களே ஹலீஃபா வாக்குன்னு கேட்டாங்க. இன்னி ஜாயிலுன் அல்ல ஹலீஃபா காலு அத்தஜஅலு ஃபீஹா மன் யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா. யா அல்லாஹ், இந்த உலகை நீ படைக்க போகிறாயா? இந்த பூமியிலே ஃபசாது செய்யக்கூடியவன், ரத்தம் மோத்தக்கூடியவன், சண்டை போடக்கூடிய மனுஷன், இப்படி தன்னுடைய அமல்களால் பூமியை கெடுத்து குட்டிச்சோராக்கூடிய மனுஷனையா நீ படைக்கிற? எதை காட்டுறாங்க? மனிதனுடைய தீய அமல்களை அல்லாஹ் முன்னாடி வைக்கிறாங்க. அடுத்து என்ன பண்ணாங்க? தங்களுடைய உயர்ந்த அமலை முன்னாடி வைக்கிறாங்க. நஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக வ நுகத்திஸு லக். நாங்கள் சதா உன்னை தஸ்பீ செய்கிறோம், உன்னை புகழ்கிறோம். நாங்களுடைய அமல்களை அல்லாஹ் தன் அமல் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், வணக்க வழிபாடு செய்கிறோம். தன்னுடைய அமல்களை அல்லாஹ் முன்னாடி வைக்கிறாங்க. நோன்பு வைக்கிறது இல்லை, மலக்கள் சாப்பிட்றது இல்லை இல்லையா? அவனுடைய அமல்கள் தொழுகுதல், தஸ்பீ ஓதுறது, தக்தீஸ், அது அமல் வைக்கிறான். அல்லாஹ் ரெண்டையும் பார்த்தான். அல்லாஹ் சொன்னான், இன்னி ஆலோ மாலா தாலமு. உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும் போப்பா. இன்னி ஆலமும் மாலா தாலமு. இல்முக்கு எவ்வளவு கதர் இருக்கு பாரு அல்லாட்ட, எவ்வளவு மரியாதை இருக்கு பாரு அல்லாட்ட. இன்னி ஆலமும் மாலா தாலமும் வ அல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா. எப்படி சொல்லல? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லா இபாதத்தையும் கற்றுக் கொடுத்து அவங்கள 250 ஹஜ்ஜு செய்ய வச்சு, 5000 உம்ரா செய்ய வச்சு, அவங்கள 1 லட்சம் தஸ்பீ ஓத வச்சு, சலவாத்து ஓத வச்சு, சுப்ஹானல்லாஹ் சொல்ல வச்சு, அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வச்சு, மலக்குல் நிப்பாட்டி உங்களோட அமல் கூட செஞ்சிருக்காங்க. அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் ஜல்ல
நீ வாழ்நாளெல்லாம் மலக்கள் எத்தனை கோடி வருஷம், 50 லட்சம் 50 கோடி வருஷம் அமல் செஞ்சிருப்பாங்க. அந்த 50 கோடி வருஷத்தையும் ஒரே ஒரு நிமிடம் இவருடைய இல்மு இருக்கு, இதராக்கிய மையத்து இருக்கு பாருங்க, அந்த இல்மு அத்தனையும் மிகச்சிறுன்னு காமிச்சான். அதுல சார் எவ்வளவு அமல் ஒரு பக்கம், ஆனா ஒரே ஒரு நிமிஷம் அந்த இல்மு இருக்கே, அதுக்கு எதுக்கு ஈடு இணையே கிடையாது அந்த இல்முக்கு. இன்னி ஜாயிலுன் அலு தஜஅலு ஃபீஹா மன் யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு الدماء ونحن نسبح بحمدك ونقدس قال إني أعلم ما لا تعلم وعلم آدم الأسماء كلها ثم عرضهم على الملائكة فقال أنبئوني بأسماء هؤلاء إن كنتم صادقين قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال يا آدم أنبئهم بأسمائهم فلما أنبأهم بأسمائهم قال ألم أقل لكم إني أعلم ما لا تعلمون إني أعلم غيب السماوات والأرض. ஆயத்து எடுங்க, எடுத்து கொடுங்க, பை தண்ணி கொடுப்பாங்க. சொன்னவனும் டக்குன்னு ஆயத்து எடுக்க மாட்டேறீங்க. எனக்கு தெரியுமா தெரியாது நல்லா சொல்லிட்டான் அதெல்லாம். இப்ப அல்லாஹ் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான் பாருங்க, அந்த இல்முக்கு கொடுத்த முக்கியத்துவம் தான் கியாமத் வரைக்கும். சஹாபாக்கள்ல அமல்களில் மேலானவர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க, ஆனா யார் இல்முல நுண்மான் நுழைப்புலத்தில் அறிவில் மேலானவர்களோ அவர்கள் தான் எல்லாராலும் மதிக்கப்பட்ட சஹாபாக்களா இருந்தாங்க. சஹாபாக்கள்ல டெய்லி தவாப் செய்யக்கூடியவங்க, குர்ஆன் ஓதக்கூடியவங்க, அமல்களில் மேலானவர்கள் இருக்குதான் செஞ்சாங்க. ஆனா மக்களுக்கு மத்தியில, சஹாபாக்களுக்கு மத்தியில யாருக்கு கதர் ஜாஸ்தியா இருந்துச்சு? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு ஜுபைர், அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு இல்முல தேர்ச்சி பெற்றவர்கள். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்களுக்கு மத்தியில இவர்களுக்கு ஒரு கண்ணிய மரியாதை இருந்துச்சு சஹாபாக்களுக்கு மத்தியில். எந்த மஷவரா இருந்தாலும் உமர் நாயகி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கூப்பிட்டு கேட்பாங்க. சின்ன வயசு, பெருமான உலகை விட்டு பிரியும் போதே அவங்களுக்கு 10-12 வயசு தான் இருக்கு நினைக்கிறேன். சின்ன வயசு தான். யாருக்கு? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த மாதிரி சிறு வயது சஹாபாக்கள் ஜி, அவர்களுக்கு கூப்பிட்டு மஷவரா உட்கார வச்சுக்கோங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா எது கதர் கொடுத்தாங்கம்மா? இல்முக்கு கதர் கொடுத்தாங்க. அந்த இல்மு இருக்க, நீ அல்லாஹ்வை இலாஹ் என்று அறிந்து கொள்வதற்கு அதுக்கே ஈடு இணை கிடையாது. இந்த இல்மு கலண்ட மரியாதை ஜி. ஒரு ஹதீஸிலே வருது, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு, ஐயுல் அமாலி அஃதல் யா ரசூலல்லாஹ். இந்த ஹதீஸ் இஹ்யா உலூமுத்தீன்ல வருது ஜி. இஹ்யா உலூமுத்தீன் தஸவுஃபுடைய கிதாப் கஸாலி இருந்து. இது மாதிரி நிறைய தஸவுஃபுடைய கிதாபுகளில் நிறைய ஹதீஸுகள் நக்கல் செய்யப்படுது. ஆனால் அந்த ஹதீஸுகளுக்கு ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் இதுக்கு லா அஸ்லன்னு எழுதிடுறாங்க. நாங்கள் ஹதீஸ் பார்த்தவர் கிதாபுக்கு கிடைக்கல அப்படின்னு, சியாசித்தாலே இல்லை அப்படின்னு எழுதுறாங்க. தஹ்ரீஜுல் இஹ்யா, இஹ்யாவுடைய ஹதீஸுகளில் எல்லாவற்றையும் தஹ்ரீஜ் செஞ்சு, தஹ்ரீஜ்னா அந்த ஹதீஸுடைய ஆதாரம் எங்கே இருக்குன்னு எழுதப்பட்டது. முக்காவாசி ஹதீஸுகளுக்கு தஹ்ரீஜ் செஞ்சிடறாங்க. சில ஹதீஸுகளுக்கு லா ஆரிஃபுஹு லா அஸ்ல லஹு லா ஆரிஃபு லஹு அஸ்லன், அதுக்கு நாம் எந்த ஒரு மூல கிதாபுகளையும் பெற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு. அப்போ இஹ்யா உலூமுத்தீன்ல மட்டும்தான் அந்த ஹதீஸ் இருக்கிறதுன்னு எழுதுறாங்க. அந்த மாதிரி சில ஹதீஸுகள் நீங்கள் பார்க்கலாம். சில தஸவுஃபுடைய கிதாபுகளில் சில ஹதீஸ்கள் நக்கல் செய்யப்பட்டிருக்கும், நாங்கள் அதற்குரிய மூல கிதாபுகள் பார்க்கவில்லை என்று சொல்லப்படுவார்கள். ஆகவே அது ஹதீஸ் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா அவர்களே ஃபீ நஃப்ஸி முஹத்திஸ் தான். எனவே அவர்கள் சில ஹதீஸுகளை கிதாபை பார்த்து எழுதணும் அவசியம் இல்லை. இப்போ நாம் ஹதீஸ் எதை பார்த்து எழுதுவோம்? புகாரியை பார்த்து, முஸ்லீம் ஷரீஃப் கிதாப் பார்த்து, மிஷ்காத்தை பார்த்து, கிதாப் பார்த்து நாம் எழுதுவோம். இப்போ அவர்கள்லாம் கிதாபை பார்த்து எதுன்னு அவசியம் கிடையாது. முஹத்திஸாக இருக்கிறவங்க அவங்க நக்கல் செய்வாங்க. எனக்கு இவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு அவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு அவங்க சொன்னாங்க, அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வரைக்கும் அவங்களே சனது வச்சுருப்பாங்கம்மா, எழுதுவோம். அது எதுனா போதும் நமக்கு. அதனால அதில் இஹ்யால எழுதப்பட்டிருந்துச்சு ஒரு ஹதீஸு, அந்த ஹதீஸுக்கு நாம் பார்த்தவரை எதுக்கும் அசல் கிடையவில்லை
என்பதற்காக வேண்டி அந்த ஹதீஸே கிடையாதுன்னு சொல்லக்கூடிய உரிமை நமக்கு கிடையாது. ஏன்னா அவங்க ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் யாரு? ஒரு ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம்னா 10 லட்சம் ஹதீஸ்களை மனப்பாடம் பண்ணவங்க. அவங்களே முஹத்திஸா இருந்தாங்க. எஜமா எழுதுறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டுச்சு, ஐயுல் அமாலி அஃதல் எடுத்து ஹதீஸ், அமல்களில் மேலானது எது என்று பெருமானிடம் கேட்கப்பட்டது. தண்ணி கொடுங்க. அமல்களில் மேலானது எது என்று கேட்கப்பட்டது. ஃபகால பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் இல்மு பில்லாஹ், அல்லாஹ்வை அறிந்து கொள்வது என்று சொன்னார்கள். பை சஹாபாக்கள் என்ன கேட்டாங்க? சத்தமா சொல்லுங்க பை, என்ன கேட்டாங்க? ஐயுல் உலூமி அஃதல்னு கேட்கல, இல்முகளில் மேலானது எதுன்னு கேட்கல. என்ன கேட்டாங்க அவங்க? அமல்களில் மேலானது இதுன்னு கேட்டாங்க. அப்போ அமல்களில் மேலானதுன்னா ஏதாவது சொல்லலாம் இல்லையா? தொழுகை, வணக்க, வழிபாடு சொல்லலாம். பெருமாள் சொன்னாங்க, அல்ல இல்மு பில்லா, அல்லாஹ்வை அறிந்து கொள்ளும் ஞானம். அல்ல இல்மு பில்லா, அல்லாஹ்வை அறிந்து கொள்ளும் ஞானம். இப்போ நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கிறோமே, இது ரமதான்ல செய்யக்கூடிய அமல்கள்ல ஆக மேலான அமல் இதுதான். இப்போ இந்த நேரத்தில் குர்ஆன் ஓதலாம், தஸ்பீஹ் ஓதலாம், நுஸப்பிஹு பிஹம்திக வ நுகத்திஸு லக, சுப்ஹானல்லாஹ் சுப்பூன் குத்தூஸ்னு ஓதலாம், அது தொழுகலாம், நஃபில் தொழுகலாம், தஸ்பீஹ் நஃபில் தொழுகலாம். ஆனால் எல்லாத்த விட ஆக மேலானது எதுங்க? அல் இல்மு பில்லாஹ். சஹாபாக்கள் நாம் வார்த்தையை மாற்றி சொல்லிட்டோமோ? நம்ம ஐயுல் உலூமி அஃதல்னு கேட்டோமா? நம்ம ஐயுல் அமல் தானே கேட்டோம். நாம் தப்பாக சொல்லிட்டோமோ, இல்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை மாற்றி வழங்கிட்டாங்களா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் திரும்ப அழுத்தி கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் ஐயுல் அமாலி அஃதல், அமல்களில் சிறந்தது எது யா ரசூலுல்லாஹ்? இப்போ மறுபடியும் பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் இல்மு பில்லாஹ், அல்லாஹ்வை அறிந்து கொள்வது. அம்மா ஃபில் இஹ்யாய் فقال عليه السلام لما قيل له يا رسول الله أي الأعمال أفضل فقال العلم بالله عز وجل. திரும்ப கேட்டாங்க, திரும்ப அதே பதில் சொன்னாங்க. 3 தடவை கேட்டாங்களாம் சில ரிவாயத்துகளில். கடைசியாக சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் வகீல அல் அமாலு நுரீது ஃபகால ஃபகீல லஹு நஸ்அலு அனில் அமலி வ துஜீபு அனில் இல்மி. யா ரசூலுல்லாஹ் நாங்கள் அமலை பற்றி கேட்கிறோம், நீங்கள் இல்மை பற்றி சொல்கிறீர்களே என்று 3வது முறை சஹாபாக்கள் கேட்டாங்க. 3 தடவைக்கு அதே பதில் தான் சொல்லிட்டாங்க. ஃபகால பெருமாள் சொன்னாங்க, இன்ன கலீலல் அமல் யன்ஃபஉ மஅல் இல்மி வ இன்ன கஸீரல் அமலி லா யன்ஃபஉ மஅல் ஜஹ்லி. அல்லாஹ்வை பற்றிய ஞானத்தோடு, அல்லாஹ்வை பற்றிய இல்மோடு, கலீலுல் அமல் நீ கொஞ்சம் அமல் செய்வது மேலானது, அல்லாஹ்வை பற்றி அறிவில்லாமல் நீ ஏராளமான அமல் செய்வதை விட என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அக்ரஜு இப்னு அப்துல் பர் மின் ஹதீஸி அனஸ் ரலியல்லாஹு மூலம் ஹதீஸ் ரிவாயத் செய்யப்படுகிறது. இப்னு அப்துல் பர்ல ஹதீஸ் வருகிறது, தைலமியில் இந்த ஹதீஸ் வருகிறது, முஸ்னதுல் ஃபிர்தௌஸ் ஜி சில கிதாபுகளில் இந்த ஹதீஸ் எழுதப்பட்டிருக்கிறது. பி இக்திலாஃபின் யஸீர். ராவி யாருங்க? அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. வ இன்ன கஸீரல் அமலி வ இன்ன கலீலல் அமலி யன்ஃபஉ மினல் இல்மி பில்லாஹ், அல்லாஹ்வுடைய இல்முடனே கொஞ்சம் அமலாகிறது நன்மை தரும். வ இன்ன கஸீரல் அமலி லா யன்ஃபஉ மஅல் ஜஹ்லி பில்லாஹ், அல்லாஹ்வை பற்றி அறிவில்லாமல் நீ ஏராளமான அமல் செய்வது நன்மை தராதுன்ட்டாங்க. பை அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இந்த சிருஷ்டிகளை படைத்த நோக்கமே தன்னை அறிந்து கொள்வது தான் படைச்சான் அல்லாஹ் தஆலா. இப்ப அல்லாஹ்வை அறிந்து கொள்ளும் அர்த்தம் என்ன? அல்லாஹ்வை எப்படி அறிந்து கொள்வது? அல்லாஹ்வை இலாஹாக அறிந்து கொள்வது. இல்மே லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் தான் நம்முடைய இலாஹ் என்று அறிந்து கொள்வது. இந்த சர்வகோடி சிருஷ்டிகள்ல ஐநா இருந்து சர்வகோடி சிருஷ்டிகளில் தன்னுடைய உது சிஃபாத்தை வெளிப்படுத்தி இவைகளை காட்சியளிக்க செய்பவன் யாரும் இல்லை. தன் இல்மில் இருந்த கோடான கோடி சிருஷ்டிகளை வெளிப்படுத்தி அந்த இல்மில் இருந்து அவற்றையெல்லாம் ஒவ்வொன்றாக வெளிக்கொண்டு வந்து அவற்றின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் யாரும் இல்லை. இல்லை, இந்த இல்மு அல்லாஹ் ரொம்ப உயர்ந்தது. சாதாரண ஒரு மனிதனும் இல்மை கொண்டு அல்லாஹ்ட்ட மேல போயிடறான். அல்லாஹ் அவனை அறிந்தனால அமல் பெருசு கிடையாது. அல்லாஹ் என் ஷேഖனா உதாரணம் சொல்லுவாங்க,
எப்பா அமலை விட இல்மு தான்ப்பா மேலானது எல்லா இடத்துல, மக்கள்கிட்டையும் அதான் மேலானது. ரொம்ப பெரிய அறிவாளி, பெரிய ஞானம், பெரிய அறிவு படைத்தவனாக இருக்கிறான், கலெக்டராக இருக்கார், அவர் பெரிய படி படிச்சிருக்கிறாரு, ஐஏஎஸ் படிச்சிருக்காரு, கையெழுத்து தான் போகிறார் அவர், அவருக்கு சம்பளம் பார்த்தா 1 லட்சம் 1.5 லட்சம். அதே கலெக்டர் ஆஃபீஸில் உடல் உழைப்பு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் தெரு கூட்டுவாங்க, பாத்ரூம் க்ளீன் பண்ணுவாங்க, உள்ளுக்குள்ளே துடைப்பாங்க, வேலை செய்வாங்க, அவங்க சம்பளம் 10,000 ரூபாய். இப்போ இல்முக்கு எல்லா இடத்துல அந்தஸ்து இருக்கு, எல்லா இடத்துல. நேற்று நினைக்கிறேன், இன்னைக்கு ஆயத்து ஓதுனாங்க, நீங்கள் ஒரு நாயை பழக்கி விட்டு வேட்டைக்கு அனுப்பி வதுகுருஸ்முல்லாஹி அலைஹி, நேற்று இன்னைக்கு ஓதுனீங்களா? இன்னைக்கு எடுங்க, ஒமா அல்லம் துமில் ஜவா ஆயத்த எடுங்க, எடுங்க போய் ஆயத்த. நாய் இருக்கு பார்த்தீங்களா, வேட்டை நாய். வேட்டை நாய்க்கு நீங்க கற்றுக் கொடுத்து ஒமா அல்லம்தும் மினல் ஜவாரிஹி முகல்லிபீன துஅல்லிமூனஹுன்ன மிம்மா அல்லமக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த அறிவை அந்த நாய்க்கும் நீங்கள் கற்றுக் கொடுத்தீர்கள். நாய்க்கு ஒரு இல்மு வந்துருச்சு. இப்ப அப்ப இந்த நாய்க்கு எப்ப இல்மு வந்துருச்சு, கற்றுக் கொடுத்துட்டீங்க, பயிற்சி அளிச்சிட்டீங்க, எப்படி பொருளை வேட்டையாடுறது பயிற்சி. உங்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்த இல்மை நாய்க்கு நீங்கள் கற்றுக் கொடுத்தீர்கள், அல்லாஹ் சொல்றோம், பயிற்சி கொடுத்துட்டீங்க. இப்ப அந்த நாய் தெரு நாயுமே சாதாரண நாய் கிடையாது, அது இப்ப அந்த நாய் ஆலிம்ஷா நாய். மனிதர்கள் நம்ம ஆலிம்ஷா இருக்கிறோம்ல, இப்ப அந்த நாய் என்ன ஆயிடுச்சுங்க, இப்ப ஆலிம்ஷா வச்சு நம்ம ஆலிம்ஷான்னு சொல்றோம்ல, இப்ப சொல்றாங்கல்ல அது மாதிரி இப்ப நாய் ஆலிம்ஷா. அல்லாஹ் சொல்றான் துஅல்லிமூனஹுன்ன மிம்மா அல்லமக்குமுல்லாஹ். இப்ப மற்ற நாய் எல்லாம் ஜாஹில்ஷா நாய், இதல்லாத மற்ற எல்லா நாய்களும் ஜாஹில்ஷா நாய். இப்ப நம்ம கற்றுக் கொடுக்கப்பட்ட நம்ம நாய் இருக்கு பார்த்தீங்களா, அது அல்லமக்குமுல்லாஹ், அல்லாஹ் கற்றுக் கொடுத்த நீங்களுமே கற்றுக் கொடுத்தீங்க, அது ஆலிம்ஷா நாய் ஆயிடுச்சு. நம்ம ஆலிம்ஷா மக்கள் சொல்றாங்களே பை, என்னவா இருந்துச்சு, கொஞ்சம் பாடம் படிச்சிருக்கோம், நம்ம ஆலிம்ஷாங்கிறாங்க. நாய் கொஞ்சம் படிச்சிருச்சு, அது ஆலிம்ஷா ஆயிடுச்சு. அப்ப அந்த நாய்க்கு என்ன வித்தியாசம்? மற்ற நாய்கள் போய் ஒரு மானையோ ஒரு முயலையோ பிடிச்சா அந்த கறி செத்து போச்சுன்னா முயலுக்கு நம்ம சாப்பிடக்கூடாது, ஹராம். அது அந்த மான முயலை சாப்பிடவே கூடாது, தூக்கி போட்டுரும். ஆனா இந்த நாய் இருக்கு பாருங்க, கற்றுக் கொடுக்கப்பட்ட நாய் இருக்கு பாருங்க, விளைஞ்சுங்களா, இது போய் ஒரு மானை பிடிச்சி அந்த மான் செத்து போச்சு, அந்த மான் நம்ம சாப்பிடலாம். அது ஒரே ஒரு இல்மு, என்ன வித்தியாசம்? அப்ப அமல் ரெண்டு ஒன்று தான், இது ஓடும் பிடிக்கும், அது ஓடும் பிடிக்கும், இது ஓடி பிடிக்கும், அது ஓடி பிடிக்கும். ஆனா இதுக்கு மிம்மா அல்லமக்குமுல்லாஹ், அல்லாஹ் கற்றுக் கொடுத்த இல்மு கொஞ்சம் வந்துருச்சு. அது தெரிஞ்சுங்களா, அந்த நாய் இப்ப ஆலிம்ஷாவாயிடுச்சு. பை நான் சொன்ன வார்த்தைகளை போய் நான் சொன்னேங்கிறக்காண்டி நீ போய் உங்க பயான்ல யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம தப்பா விளங்கிக்குவாங்க. நம்ம மற்ற ஆலிம்ஷாக்களை, நானும் ஆலிம்ஷா தான், ஆலிம்ஷாக்களை கேள்வி பண்றதாக விளங்கிக்குவாங்க. அப்படி அந்த வார்த்தை பேசக்கூடாது. நான் சொல்றேன்னு சொன்னா உங்களுக்கு உற்சாகத்துக்காக சொல்றேன். அந்த நாய் ஆலிமாயிருச்சு, ஆலிமான நாய் ஆயிடுச்சு. புரிஞ்சுங்களா? இப்ப அந்த நாய் போய் பிடிச்சி ஒரு மான ஒரு முயலை ஒரு வேட்டை பிராணியை பிடிச்சின்னு வச்சுங்களேன், கடிச்சு கழுத்தை பிடிச்சிட்டு செத்து போச்சு, அந்த மானு செத்துருச்சு. நீங்க போறதுக்குள்ளார மான வேட்டை நாயை அமுச்சு விட்டீங்க. எப்படி அனுப்பும் போது எல்லாம் சொல்றான், ஃபகுலூ மிம்மா அம்சகன அலைக்கும் வதுகுருஸ்மல்லாஹி அலைஹி, அனுப்பும் போது பிஸ்மில்லா சொல்லி அனுப்பிச்சிடணும். பிஸ்மில்லா போ அப்படின்னு சொன்னா அந்த நாய், வேட்டை நாய் வேகமா போய் ஒரு முயலை கழுத்தை பிடிச்சிட்டு முயல் செத்து போச்சு. அந்த முயலை நம்ம செத்தாலும் சரி பிஸ்மில்லா சொல்லி அனுப்பிச்சிட்டோம்ல, இது பிஸ்மி சொல்லி அம்பால் அடிச்ச மாதிரி. தூரத்தில் ஒரு முயல் போகுது, நீ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் அம்புல அடிச்சிங்க, நேர கழுத்தில் பட்டு முயல் செத்து போச்சு. நீங்க போறதுக்குள்ள செத்து போச்சு. அந்த முயல் சாப்பிடலாமா? சாப்பிடலாம். உடம்புல குத்தி இருந்துச்சு, துடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன செய்யணும்? போய் கத்தி எடுத்து பிஸ்மி சொல்லி கழுத்தில் அறுக்கணும். நீ அடுத்த அன்பு கழுத்தில் பண்ணணும் அவசியம் இல்லை, உடம்புல எந்த மூலையில பட்டு அந்த உயிர் பிராணி உயிர் பிரிந்திருந்தாலும் சாப்பிடலாம். அதே மாதிரி இந்த நாய் எங்க பிடிச்சிருந்தாலும் சரிதான், அந்த உயிர் பிராணி செத்து போச்சுன்னு சொன்னா நீ சாப்பிடலாம். இதெல்லாம் தான் மற்ற நாய்ங்க வாய் வச்சா சாப்பிடக்கூடாது, பொருள் சாப்பிடக்கூடாது. நம்ம ஒரு பொருள்ல ஒரு நாய் வாய் வச்சிச்சு பை, என்ன அந்த நாய் சூருல் கல்பு என்ன நஜீஸ் பை, சாப்பிடக்கூடாது அந்த கறியை, அந்த பொருள் சாப்பிடக்கூடாது. நம்ம
நாயோடைய எச்சி நஜீஸு. ஒரு தண்ணி இருந்துச்சு, அதில் போய் நாய் வாய் வச்சிருச்சு, ஒரு குடத்துல தண்ணி இருந்துச்சு, அந்த தண்ணி கீழே ஊற்றிடணும், திங்கக்கூடாது. புரிஞ்சுங்களா? அப்போ அந்த நாய்க்கு ஒரு பெருமை எல்லாம் கொடுத்துட்டான், இல்மு வந்தனால. சாதாரண ஒரு நாய்க்கு அந்த பெருமை வந்துருச்சு. அல்லாஹ் அக்பர் கபீரா. ஜி, இதே ஒரு மனுஷன் மூமின் அல்லாத மனுஷனா இருக்கிறான், காஃபிரா மனுஷன் இருக்கான், அவன் ஒரு ஆட்டை அறுத்தான், சாப்பிடலாமா? அதை சாப்பிடக்கூடாது. அல்ல இல்மு பில்லா அவன்கிட்ட இல்லை, அல்லாஹ்வை இலாஹ்னு ஒத்துக்கல, ஈமான் கல்புல இல்லை. ஒரு மனுஷனே அறுத்தாலும் சாப்பிடக்கூடாது. அவன் வேட்டையாடினான், அவன் அம்பு எடுத்து அடித்தான், ஒரு மானை அடித்தான், அல்லது அவன் வெட்டினான், ஒரு ஆட்டை வெட்டினான், ஒரு மானை வெட்டினான், ஒரு முயலை வெட்டினான், அம்புல குத்தினான், கத்தியில குத்தினான், எதில் குத்தினான், அந்த கறி சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது. ஒரு மூமினான மனிதன் விளைஞ்சுங்களா, அவன் அனுப்பிய வேட்டை நாய்க்கு அல்லாஹ் இந்த பரக்கத்து வச்சிருக்கான் பாருங்க. இல்மு இருந்ததில்ல. என்னவை சரி, ஒரு முஸ்லிமான மனுஷன், லா இலாஹ இல்லல்லாஹ்வை அறிந்த மனிதன், விளங்கிய மனிதன், கல்புக்குள்ள லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கு, கல்புல லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கு. இப்போ அவன் பிஸ்மில்லா சொல்லி ஒரு ஆட்டை அறுத்தான், அந்த ஆட்டுக்கறி சாப்பிடலாம். பிஸ்மில்லா சொல்லாம அறுத்தா ஒரு முஸ்லிமான மனுஷன் சாப்பிடலாமா? ஒரு மூமினான மனுஷன் பிஸ்மி சொல்ல மறந்தான், சும்முன்னு ஆட்டப்பட்டு அறுத்துட்டான். ஆட்டு கடைக்காரன் அறுத்து தரங்க அப்படின்னு சொல்லிட்டு அறுத்துட்டான். பிஸ்மில்லா சொல்ல அறுக்கும்போது பிஸ்மில்லா சொல்லலை. ஃபதுகுர் இஸ்மில்லாஹி அலைஹின்னு இருக்கேன். வலா தஅக்குலு மிம்மா லம் யுதுகர் இஸ்மில்லாஹி அலைஹி. அல்லாஹ்வுடைய திருப்பேர் சொல்லப்படாத உயிர் பிராணிகளை நீங்கள் சாப்பிட வேண்டாம் இருக்குல்ல. வலா தஅக்குலு எங்க ஆயத்தன இதில் வருதா? எங்கன்னு வலா தஅக்குலு மிம்மா லம் யுதுகர் இஸ்மில்லாஹி அலைஹி. அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்படாத உயிர் பிராணிகளை நீங்கள் சாப்பிட வேண்டாம். ஜி, அப்போ அந்த கறி சாப்பிடலாமா? ஒரு மூமினான மனிதன் வலா தஅக்குலு மிம்மா லம் யுதுகர் இஸ்மில்லாஹி அலைஹி வ இன்னஹு லஃபிஸ்குன், அது பாவம், அது சாப்பிடக்கூடாது கறியை பிஸ்மில்லா சொல்லேனா. ஆனால் மார்க்க சட்டம் என்ன தெரியுமா? ஒரு மூமினான மனுஷன் பிஸ்மி சொல்ல மறந்துட்டான், சொல்லாமல் சாப்பிட்டுட்டான், கறி சாப்பிடலாமா? தாராளம். ஏன்? வாயில பிஸ்மில்லா இல்லை, அவன் கல்புக்குள்ள பிஸ்மில்லா இருக்கு, அவன் கல்புல லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கு. அந்த மனிதனுடைய கல்பு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுது, இல்மே லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கு பை அவன்கிட்ட. அதுக்கு எந்த அளவு அல்லாஹ் இடத்துல மதிப்பு அந்த இல்மே லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு, அவன் வெறும் ஆட்டை கத்தியால அறுத்தாலே சாப்பிடலாம் நீ. ஏன்னா இங்க எதை வச்சு அந்த கறி ஹராம் ஹலால் ஆச்சு? அவன் வாயிலிருந்து வரக்கூடிய பிஸ்மி சொல்லி இல்லை, கல்புல இருந்து அல்லாஹ்வுடைய இல்மு. அப்ப அதுக்கு இவ்வளவு மதிப்பு அல்ல கூட. உலகத்தில் யார் வேணாலும் சாப்பிடலாம், அந்த கறி எல்லாருமே சாப்பிடலாம். ஆடையோ மாட்டையோ ஒட்டகத்தையோ கோழியோ எதோ எடுத்தாலும் சரி, அந்த கறியை அத்தனை பேரும் உண்ணலாம், கல்பில் இருந்து பிஸ்மில்லா. விளஞ்சா இல்லையா பை? லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்குங்களா? இப்போ உள்ளத்தில் இருக்கிற பிஸ்மில்லாவுக்கு அவ்வளோ மதிப்பு இருக்கு, உள்ளத்தில் இருக்கிற இல்முக்கு அவ்வளோ மதிப்பு இருக்கு. அதனால தான் மௌத்து நேரத்தில் யாராவது லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லாம மௌத்தா போயிட்டான்னு கவலைப்பட தேவையில்லை. எப்படி அவன் வாயில பிஸ்மில்லா சொன்னாலும் அதே மதிப்பு தான், கல்புக்குள்ள பிஸ்மில்லா இருந்தாலும் அதே மதிப்பு தான். அதே மாதிரி மௌத்து நேரத்தில் சில பேர் வெறும் வாயில மௌனமா இருந்தாங்க, நினைவு மாறி இருந்தாங்க, அப்படியே மூத்தா போயிட்டாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லாம மூத்தா போயிட்டாங்கன்னு கவலைப்பட தேவையில்லை. எத்தனை பேர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி மூத்தா போறாங்க, சில பேர் லா இலாஹ சொல்லாம மூத்தா போயிடுறாங்க. இந்த களிமா சொல்லாம மூத்தா போயிட்டாரா? களிமா கல்புக்குள்ள இருக்கு, அது போதும். மன் கான ஆஹிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா. யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ்வாக இருந்ததோ அவர் சுவனத்தில் நுழைவார் என்று பெருமானார் சொன்னாங்களா இல்லையா? கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ்வே இல்லை. தண்ணி கொடுங்கன்னு கேட்டாரு, மூத்தா போயிட்டாரு, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லல. இப்போ கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லையா? சொர்க்கம் போக மாட்டாரா? கல்புக்குள்ள இருக்கிற களிமா வெளி வாயுது களிமாவுக்கு சமமானது. ரெண்டுக்கும் அல்லாட்ட வசன் ஒண்ணுதான். வேற ஒரு ரிவாயத்தில் தெளிவாகவே பெருமானார் சொன்னாங்க, மன் மாத்த வஹுவ யஅலமு அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. இருக்குல்ல, மன் மாத்த ஒரு மனிதன் இறந்தான், மன் மாத்த ஒரு மனிதன் இறந்தான், வஹுவ யஅலமு அவன் கல்புக்குள் அறிந்திருக்கிறான், அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர என் தேவையை நிறைவேற்றுபவன் யாருமே இல்லை என்பதை அறிந்த நிலையில் ஒரு மரணித்தால் தஹலல் ஜன்னா
சுவனத்தில் நுழைந்து விட்டான் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கிதாப் சஹீஹ் முஸ்லிம் ஷரீஃப் ஹதீஸ், முஸ்னத் அஹ்மதுல, முஸ்லிம் ஷரீஃபில், இப்னு ஹிப்பான்ல, தபரானில வரக்கூடிய ஹதீஸ். என்ன பை, அப்ப வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ் வாயில சொல்லலேன்னு கவலைப்பட தேவையில்லை. எத்தனை பேர் வாயில சொல்ல முடியாம போயிடுறாங்க. பரவாயில்ல, கல்புக்குள்ள களிமா இருக்குல்ல. அப்ப அந்த இல்முக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாட்ட இருக்கிற மதிப்பு என்ன தெரியுங்களா? சாதாரண மதிப்பு கிடையாது. தெரிஞ்சுங்களா? அப்ப நாம் இங்க உட்கார்ந்து வெட்டி பேச்சு வீண் பேச்சு பேசல பை. லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பேச்சுக்கள் உயர்ந்தது. எல்லா இல்முகளும் உயர்ந்த இல்மு எதுங்க? இல்மே லா இலாஹ இல்லல்லாஹ். அஃதலு ஸிக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ். அஃதலு ஸிக்ருகள்ல மேலானது ஸிக்ரே லா இலாஹ இல்லல்லாஹ். அஃதலுல் இல்மி இல்மே லா இலாஹ இல்லல்லாஹ். இப்போ உலகம் எல்லாம் சேர்ந்து பேசுகிறார்கள். இதே நேரத்தில் எத்தனை பேர் உட்கார்ந்து ஃபஸாயிலே அமால் படிக்கலாம். தொழுகையின் அமல் சிறப்பு, நோன்பின் சிறப்பு, ஜகாத்தின் சிறப்பு, ஹஜ்ஜின் சிறப்பு படிக்கலாம். இது எல்லாம் அமல்கள் எல்லாம் என்னங்க? மக்லூக். எல்லா அமலும் அல்லாஹ் ஹலகக்கும், உங்களையும் அல்லாஹ் படிச்சான், உங்க அமலையும் அல்லாஹ் படிச்சான். எல்லா அமலும் மக்லூக். லா இலாஹ இல்லல்லாஹ் மக்லூக் கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய இல்மு இருக்கே, அதை படிங்க. ராவா பாலா படிங்க, இரவும் பகலும் படிங்க. கலிமாவை ராவா பாலா படிங்க. இஷ்ஷுகுலுமே தின் ராத் ரஹ் மை நஹீ ஹூ ஹக் மௌஜூத். இந்த வேலையில இரவும் பகலும் இதிலேயே ஈடுபட்டு, இஷ்ஷுகுலுமே தின் ராத் ரஹ் மை நஹீ ஹூ ஹக் மௌஜூத். நான் இல்லை, என்னில இருப்பவன் ஹக்க தவிர வேற ஒருத்தன் இல்லை. என்னில வெளியாக இருப்பவன் யாரும் இல்லை. ஷேഖനെ சொல்லுவாங்க, ஆஃபாக்கில் ஹக்க பார்க்கறதுக்கு முன்னாடி நீ அன்ஃபுஸில் மௌலாவை பாரு முதல்ல. ஏன்னா நீ அன்ஃபுஸில் ஹக்க பார்க்க 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 உன்னிலிருந்தும் உன்னிலிருந்து நீ வெளியாகி உன்னுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவனே காட்சியளிக்க ஆரம்பிச்சான். ஜி, அவனே காட்சியளிக்கிறான். முஜிபே சராப்பா கவுனு, என் தலையிலிருந்து கால் வரை என்னில் இருக்கக்கூடியவன் யார்? அப்படி ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ எப்போ உன்னில ஹக்க நீ கொண்டு வந்துட்டியோ, ஒரு நசர் ஹக்குடைய நசர் ஆயிரும், உன்னுடைய லிசான் ஹக்குடைய லிசான் ஆயிரும், உன்னுடைய சமாத் ஹக்குடைய சமாத் ஆயிரும், உன்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் ஹக்குடைய நடவடிக்கை ஆயிரும். கண் அவன் நல்லா சொல்றாங்க, குன்து லிசானஹு அல்லதி யன்திகு பிஹி, அவன் நாவாக நான் மாறிவிடுகிறேன், அவன் பேசுகிறான். அவன் கண்ணாக நான் மாறிவிடுகிறேன், அதில் அவன் பார்ப்பான். அவன் காதாக மாறிவிடுவேன், அதில் அவன் கேட்பான். எப்படி எப்போ அல்லாஹ் ஆயிடுவானோ, இப்போ உன்னுடைய நீ இல்லாமல் போயிட்டா ஒரு நசர் ஹக்குடைய நசர் ஆயிரும். இப்போ அந்த நசர் எப்போ ஹக்குடைய நசர் ஆயிருச்சோ, ஆஃபாக்கில் அவன் அந்த நசரை கொண்டு அல்லாஹ்வுத்தாலா ஹக்க அவனே ஷுஹூத் செய்ய ஆரம்பிச்சான். ஷுஹூத் அவனே செய்வான் பாய். முதல்ல அன்ஃபுஸில் கொண்டு வா, அப்புறம் ஆஃபாவில் கொண்டு வான்ட்டாங்க சர்க்கார். முதல்ல எங்கே கொண்டு வரணும்? ஷுஹூத் அன்ஃபுஸில் மைனே ஹக் மௌஜூத். இஷ்ஷுகுல் में दिन रात रह मैं नहीं हूँ हक मौजूद. நான் இல்லை, இல்லை ஹக்கு தான் இருக்கிறான். இதே சிந்தனையில் இரவும் பகலும் இரு. ஏ காம் கரு, ஏ காம் கஹ், ஏ பாத் கஹ், மை நஹீ ஹூ ஹக் மௌஜூத். நம்முடைய 8வது தாதா பீர் சொல்லி தராங்க நமக்கு. நம்ம பேர பிள்ளைகளுக்காக எழுதி வச்சிருக்காங்க. நம்ம 8வது தாதா பீர் என் ஷேக் நாயகம் ஃபைஸ் நாயகம், அவங்க ஷேக் நூரி நாயகம், அவங்க ஷேக் ஹவுஸ் நாயகம், அவங்க ஷேக் மச்சிலி வாலே சர்க்கார், அவங்க எப்படி போனால் 8வது தலைமுறையில் ஷாஹ் கமால் ரஹமத்துல்லா அலைஹி அவங்க சிறுமனை கமால் கிதாப் எழுதுறாங்க. ஏ பாத் கர், ஏ பாத் கஹ், மை நஹீ ஹூ ஹக் மௌஜூத். நான் இல்லை, இல்லை ஹக்கு தான் இருக்கிறான். கிதாப் இல்லை இருக்கு பாருங்க, இருக்கு சிறுமனை கமால், ஷாஹ் கமால் ரஹமத்துல்லாஹி கிதாப் है மை நஹீ ஹூ ஹக் மௌஜூத். இது பாருப்பா, இருக்குமா இல்லை? அந்த பாட்டு எடுங்க, எழுந்துங்களா. दीदार अस्दक है यही, गुफ्तार अस्दक है यही, दीदार मुतलक है यही, सिर्रे अनल हक है यही, मैं नहीं हूँ हक मौजूद है, मैं नहीं हूँ हक मौजूद. मैं சொல்றாங்க
தீதா குஃப்தார் அஸ்தக் ஹே யஹி, சொற்களில் ஆக உண்மையான சொல் எதுங்க? இதுதான். எதுங்க? சிருஷ்டி அதம் அக்குதாலா ஒருத்தன் தான் மௌஜூத். அல்லாஹ் மௌஜூத், பாக்கி சோப் அதம். இது எல்லா சொற்களிலும் ஆக உண்மையான சொல். அஸ்தக் கௌலின் காலஹ ஷாயிரு, ஒரு கவிஞர் சொன்ன சொற்கள் மிக மிக உண்மையான சொல் பெருமான சொன்னாங்க. கவுலு லபீத், லபீதுடைய சொல்லா இருக்கும். அலா குல்லு ஷைஇம் மா ஹலல்லாஹு பாத்திலா, எல்லா வஸ்துக்களும் அல்லாஹ் தவிர மற்ற எல்லா வஸ்துக்களும் பாத்தில். பாத்தில் அர்த்தம் என்னங்க? அதம். அதம் அர்த்தம் என்னங்க? சுய உஜூது இல்லாதுன்னு அர்த்தம். எதுக்கு சுய உஜூது இல்லையோ அதுக்கு பேர் அரபியில் என்னங்க பேரு? பாத்தில்னு பேரு. எவன் சாஹிபே உஜூதோ, எவன் உஜூது முத்லகோ, உஜூது ஐனு ஜாத்தியா இருக்கானோ அவனுக்கு அரபியில பேரு ஹக்குன்னு பேரு. ஹக்குன்னு சொன்னா ஹகீகுன் மௌஜூதுன்னு அர்த்தம். ஹக்கு அர்த்தம் என்னங்க பாய்? மௌஜூது. எது சுய உஜூது இல்லையோ அதுக்கு பேரு பாத்தில்னு பேரு. அலா குல்லு ஷைஇம் மா ஹலல்லாஹு பாத்திலுன், அல்லாஹ் தவிர மற்ற எல்லா வஸ்துக்களும் பாத்தில். இதுதான் சொற்களில் மிக உண்மையான சொல் என்று பெருமான சொன்னாங்க. சிருஷ்டி அதமா பார்க்கணும். அந்த அதம்ல ஒருத்தன் தான் மௌஜூதா பார்க்கணும். என்ன சொன்னாங்க? தீதா குஃப்தார் அஸ்தக் ஹே யஹி, दीदार मुतलक है यही, दीदार मुतलक இதுதான். सिर्रे अनल हक है यही, मैं नहीं हूँ हक मौजूद है. விளங்குங்களா? இஷ்ஷுகுலுமே சிர்ரே அனல் ஹக் है यही, அனல் ஹக்குடைய சிர் ரகசியம் என்னவென்றால் மைனையும் ஹக்கும் மௌஜூது. மன்சூர் அல்லாஹ் சொன்னாங்களே அனல் ஹக்குன்னு சொன்னாங்களே, அதனுடைய அஸ்ரார் என்ன, ரகசியம் என்னங்க? மைனையும் ஹக்கு மௌஜூது, நான் இல்லை இல்லை ஹக்கு தான் மௌஜூதா இருக்கிறான். இதுதான் அதனுடைய அஸ்ராருங்கிறாங்க. சிர்ரே அனல் ஹக் ஹே யஹி. அப்ப அனல் ஹக்குன்னு சொல்லி அவங்க தன்னை ஹக்குன்னு சொல்லல, தன்னையே போய் ஹக்குன்னு சொல்றாங்க. இவங்க விளங்கிட்டாங்க தன்னை அல்லான்னு சொல்றாங்க அவங்க. அப்படி யாரு மக்கள் விளங்கிட்டாங்க. அனல் ஹக்குன்னு சொன்னோன்னு தன்னை போய் ரப்புன்னு சொல்றாங்க. சொல்லவே அனல் ஹக்கு என்ன சொன்னாங்க இருக்கும் அவங்க அர்த்தம். இந்த அனாவை ஹக்கின் பக்கம் சேர்த்துனாங்கப்பா. என்னில் இருக்கும் அனாதான் ஹக்குன்னு அர்த்தம். தன்னை இன்கார் செய்யவே இல்லை அவங்க. நஃப்ஸை இன்கார் செய்யல பை, நஃப்ஸை இன்கார் செய்ய முடியாது. ஒவ்வொன்றுக்கும் நஃப்ஸ் இருக்கு பை, தன் நஃப்ஸை இன்கார் செய்ய முடியாது. குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத். நஃப்ஸ் ஒன்றில் எப்படி நீ அல்லாஹ் தீதார் பண்ணுவ? தீதாரில் எப்படி லஸ்ஸத் வரும் உனக்கு? மஹ்ஷர்ல போய் அல்லாஹ் நீ பார்க்கறதுனாலும் உனக்கு நஃப்ஸ் வேணும்ல, நஃப்ஸ் வேணும்ல. நஃப்ஸ் உனக்கு அல்லாஹ் யுஹذிருக்குமுல்லாஹு நஃப்ஸஹு, தன் நஃப்ஸை அல்லாஹ் உங்களுக்கு எச்சரிக்கிறான். இப்படி முடி, அதாவது முடி எப்படி முடியுது பாருங்க. வல்லாஹு ரഊஃப். இதெல்லாம் யோசிக்கவே மாட்றாங்க பைச்சனங்க. நான் என்னை பற்றி கடுமையை எச்சரிக்கிறேன் உன்னை நான். ராஸ்கல் யுஹذிருக்கு, தன்னை பற்றி எச்சரிக்க முடியும். எப்படி எச்சரிக்கணும்? நான் என்னை பற்றி கடுமையை எச்சரிக்கிறேன் உன்னைய, என் விஷயத்தை ரொம்ப உஷாரா இருந்துக்கோ, யாருன்னு தெரியாது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு 100 கொலை பண்ணியிருக்கேன் அப்படி சொல்லலாம். அப்படின்னு சொல்லணும். 2000 பேர் வெட்டி இருக்கிறேன் இப்படி சொல்லலாம். தன்னை பற்றி பயம் காட்டுறதுக்காக எப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் தஆலா யுஹذிருக்குமுல்லாஹு நஃப்ஸஹு, தன் நஃப்ஸை அல்லாஹ் உங்களுக்கு எச்சரிக்கிறான். வல்லாஹு ரഊஃபும் பில் இபாத். அடியார்கள் மீது பெரும் கருணை உள்ளவன். ரொம்ப ரഊஃப் ரஹீம், கருணை. ரഊஃப்னு சொன்னா அப்படி பாசம், ரொம்ப பாசம் உள்ளவன் நான். ரഊஃப் பாசம் சொல்றாங்கல்ல, தாய் பாசம், தந்தை பாசம், பிள்ளை பாசங்கிற மாதிரி ரொம்ப பாசம் உள்ளவன் நான். அப்ப விளங்கிச்சு யுஹذிருக்குமுல்லாஹு நஃப்ஸஹு. அல்லாஹ் தஆலா அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா உன்னை கடுமையா எச்சரிக்கிறான், தண்டிப்பேன், உதைப்பேன், அடிப்பேன்னு சொல்லதில்லை. அந்த மாதிரி அர்த்தம் வந்து அப்படி முடிச்சிருக்கணும். வல்லாஹு ஷதீதுல் இகாப், யுஹذிருக்குமுல்லாஹு நஃப்ஸஹு வல்லாஹு ஷதீதுல் இகாப். அல்லாஹ் மாபெரும் கடுமையான தண்டனை கொடுப்பவன். வல்லாஹு துன்திகாம், பழி வாங்கக்கூடியவன். அப்படி முடிச்சிருக்கலாம்ல ஆயத்தை. யுஹذிருக்குமுல்லாஹு நஃப்ஸஹு, தன் நஃப்ஸை அல்லாஹ் உங்களுக்கு எச்சரிக்கிறான். அல்லாஹு ரഊஃபும் பில் இபாத். அப்ப என்ன நஃப்ஸை எச்சரிக்கிறான்? என் நஃப்ஸை நீ ஒன் நஃப்ஸ்னு சொல்லாதப்பான்னு அர்த்தம் இருக்கு. என் நஃப்ஸை எச்சரிக்கிறேன், என்னுடைய நஃப்ஸை ஒன் நஃப்ஸ்னு சொல்லாத.
என் உஜூது அனாவை நீ உன் உஜூது அனான்னு சொல்லாத. பை நஃப்சுல்லா எது பை? அல்லாஹ்வுடைய நஃப்ஸ்னு எது சொல்றான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. அல்லாஹ்வுடைய உஜூது அனா தான் அல்லாஹ்வுடைய நஃப்ஸ். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். தாத்துல்லா என்ன சொல்றோம்? அல்லாஹ்வுடைய உஜூது அனா தாங்க பை அல்லாஹ்வுடைய தாத்து. அல்லாஹ்ங்கற வார்த்தைக்கு மிஸ்தாக் என்ன பை? பொடி டப்பி டப்பின்னு சொன்னா எங்க போய் சேருது? அந்த வார்த்தை இங்க போய் சேருதா இல்லையா? போய் சேரக்கு இடம் வேணுமா இல்லையா? ஒரு வார்த்தை சொன்னா போய் சேர இடம் வேணுமா இல்லையா பை? மூடி அந்த வார்த்தை போய் இங்க போய் சேருது. அல்லாஹ் இப்ப இந்த வார்த்தை போய் எங்க போய் ஜாயிண்ட் ஆகும்? அந்த வார்த்தைக்கு மிஸ்தாக் என்ன? அந்த வார்த்தையுடைய முசம்மா என்ன? அந்த வார்த்தையுடைய முசம்மா ஹைப்பனோ மைப்பன். பார்த்துங்க, எழுதி வச்சுக்கோ, கல்புல வச்சுக்கோ, இப்ப எடுக்க பின்னாடி விளங்குவாது. யாரும் சொல்லாத சொல்லி செய்திகள் விளங்கி வச்சுக்கோ. அல்லாஹ் என்ற வார்த்தையுடைய மிஸ்தாக் என்ன? அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு முசம்மா என்ன? ஹைப்பனோ மைப்பன், உஜூதோ அனா. அதுதான் நஃப்சுல்லா, அதுதான் ஜாத்துல்லா. யுஹذிருக்குமுல்லாஹு நஃப்ஸஹு, தன் நஃப்ஸை அல்லாஹ் உங்களுக்கு எச்சரிக்கிறான். என்ன எச்சரிக்கிறான்? என்னுடைய உஜூது அனா தான் உள்ள இருக்காத, ஒண்ணுதுன்னு சொல்லாத. என்னது நீ ஒண்ணுதுன்னு சொல்லாத, எச்சரிக்கிறேன். அப்படி நீ சொல்லியும் உன்னை மன்னிச்சு விட்டு வச்சிருக்கேன் பாரு. அல்லாஹ் ரഊஃபும் பில் இபாத். நான் தான் உன் கூட இருக்கிறேன், என்னது ஒண்ணுதுன்னு சொல்லாத. சுப்ஹானல்லாஹ். இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. மத்த எல்லாத்தையும் மன்னிச்சறேன், ஷிர்க மன்னிக்க மாட்டேங்கறான். அப்படி அர்த்தம் என்ன? என்னுடையது உன்னுடையதுன்னு சொல்லாதப்பா. சுப்ஹானல்லாஹ். ஏன் உஜூது அனாவ நீ ஒண்ணுதுன்னு சொல்லாத, அது அல்லாஹ்வுன்னு சொல்லிரு. என்ன ஆயிரம் அப்படி சொன்னனால அல்லாஹ்வே உனக்கு சொந்தமாயிடுறான். அப்புறம் என்ன? मेरा मुझ में कुछ भी नहीं है सहेली, मेरा मुझ में कुछ भी नहीं है सहेली, वही सर से पाँव तक सवारा मुझे, वही सर से पाँव तक सवारा मुझे, मेरा मुझ में कुछ भी नहीं है सहेली, मेरा मुझ में कुछ भी नहीं है सहेली, वही सर से पाँव तक सवारा मुझे. தலையிலிருந்து கால் வரைக்கும் அவன் தான் காட்சி அளிக்கிறான். அப்ப இது யாருடைய மகாம்? இந்த உஜூது சிஃபாத், உஜூது அனா ஹக்குடைய மகாம். ஹக்குடைய மகாம் நீ ஓ மகாம்னு சொல்லாத. என்ன பை? ஒருத்தர் நான் போயிட்டேன், இந்த சேர் இருக்கு, ஒரு பையன் வந்து மேலே உட்கார, என்ன சொல்லுவீங்க? ஏடு இந்திரி இந்திரி என்ன சொல்லுவீங்க? யாரா பெரிய பிள்ளைங்க பார்த்து என்ன சொல்லுவீங்க? சர்க்காருடைய மகாம், உட்கார, அங்கே போய் உட்காராத சொல்லுவீங்களா இல்லையா? ஒரு பையன் விளையாண்டுருக்கிறான், ஒன்றாவது சொன்ன பையன், என்ன சொல்லுவீங்க? ஏ இந்திரி, இங்கே உட்காரக்கூடாது, அவங்க மக்காம். அவங்க மக்காம் நீ இடம் பிடிக்காத, அது அவங்களுக்கும் உள்ள சேர், அந்த சேர்ல போய் நீ உட்காராத சொல்ல மாட்டோமா? அது மாதிரி அல்லாவுக்கும் உரியதை அல்லாட்ட ஒப்படைச்சது, அதுல போய் நீ தலையிடாது. அல்லாஹ் சந்தோஷப்படுறான். அல்லாஹ்வுடைய மகாமத்தை 4 இருக்கு: உஜூத், சிஃபாத், அஃபால். உஜூத் அல்லாஹ்வுடைய மகாம், அதை என்னதுன்னு சொல்லாது. மைனை ஹக்கும் உஜூது, நாயில் ஹக்கு தான். சிஃபாத் ஹயாத், இல்ம், இராதா, குத்ரத், சமாத், பசாரத், கலாம், மகாமுல்லா, அது அல்லாஹ்வுடைய மகாம். அதுல போய் தலையிடாத, அது அல்லாஹ்வுடைய போய் ஒன்றுன்னு சொல்லாது. அஃபால் அல்லாஹ்வுடைய மகாம், அதுல போய் தலையிடாத. ஆசாருல்லாஹ் ஹக்குடைய மகாம், அதுல போய் தலையிடாத. 4 மகாம் இருக்கு பே அல்லாஹ்வுக்கு. இந்த 4ஐயும் நீ பயந்துகொள், 4ஐயும் பயந்துகொள். பயந்துகொள் அர்த்தம் என்ன? இந்த 4 எதுலயும் ஒண்ணுதுன்னு சொல்லாத. அல்லாஹ் தஆலா ஜாத்துல காயிம் பஹுத், நீ யார்? ஜாத்துல அதம். சிஃபாத்துல அல்லாஹ் யாருங்க? நீ யாரு? நாகிஸ். அஃபால்ல அல்லாஹ் யாருங்க? முக்தார். நீ யாரு? மஜ்பூர். ஆசார்ல அல்லாஹ் யாரு? சாரே ஜஹான் கா மாலிக். நீ யாரு? நீ முஹ்தாஜ். இவன் என்ன விளங்கிட்டான்? என்கிட்ட தான் காசு பண்ணுங்க, அல்லாஹ்ட்ட என்ன இருக்கு? அல்லாஹ்ட்ட ரொம்ப ஏழை, அல்ல அல்ல நம்மளுக்கு கொடுக்க சொல்லி சொல்றான். காலத்தில் யஹூது வன் நசாரா இன்னல்லாஹ் ஃபகீரும் வ நஹ்னு அக்னியா லகத் சமிஅல்லாஹு கௌலல் லதீன காலு
இன்னல்லாஹ் ஃபகீரும் வ நஹ்னு அக்னியா. அல்லாஹ் ஃபகீர், நான் தான் கனின்னு விளங்கிட்டேன். என்னடா மாத்தி விளங்கிட்ட? மௌஜூதுக்கு மஅதூமுக்கு மௌஜூது சமஜ்தா ஹை ஜமானா. மௌஜூத மஅதூம விளங்கிட்டான், மஅதூம மௌஜூதா விளங்கிட்டான். விளங்குங்களா? அல்லாஹ் தஆலா ஃபகீர்னா இவன் கனிங்கிறான். ஏன் என்ன சொல்றான்? என்கிட்டயாவது கொஞ்சம் காசு இருக்குது, நான் யார்ட்டையும் கடன் வாங்காம வாழ்ந்துருக்கிறேன். அல்லாஹ் ஜல்ல ஷானோட காசு இதை பற்றி கடன் வாங்குறான். உமை யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா. அல்லாஹ்வுக்கு யார் கடன் கொடுக்குறாங்களோ கேட்குறான் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா. ஜி لقد سمع الله قول الذين قالوا ان الله فقير ونحن اغنياء سنكتب ما قالوا. எழுதி வச்சிருக்கோம், அவன் என்ன சொல்றான்னு எழுதி வச்சிருக்கிறோம். وقتلهم الانبياء بغير حق ونقول ذوقوا عذاب الحريق. எல்லாம் எழுதி வச்சிருக்கோம் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா. கலஞ்சமே மாத்தி சொல்றான். அது மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா மையத்தின் விளங்கிட்டான், இவன் தன்னை ஹையின் விளங்கிட்டான். அல்ல எங்கேயோ இருக்கிறான், நான் உட்கார்ந்து இருக்கிறேன். தன்னை பிரசன்னமா விளங்குறான், ஷஹூதாக. அல்லாஹ் காயிபா விளங்கிட்டான். தன்னை ஷஹீதாகவும் அல்லாஹ்வ காயிபா. அல்லாஹ் சொல்றான், ஒமா குன்னா காயிபி, நான் காயிபு கிடையாது. குன்னா ஷாஹிதீன். அது என்ன? இல்ல இது இன்னா இல்லா குன்னா அலைக்கும் ஷுஹூத். இது துஃபீதூன ஃபீஹி. அந்த காரியத்தில் ஈடுபடுகிற போது நாம் தான் ஷாஹிதா இருந்தோம், நான் தான் பிரசன்னமாக இருந்தோம், நான் தான் ஹாஜரா இருந்தோம். பிரசன்ஸ் நான் தான், நீ தான் காயிபு. நான் நினைக்கிட்டோம் மாத்தி வழங்குறோம். அல்லாஹ் தஆலா காயிபாக்கிட்டோம், சிருஷ்டிகளை ஹாஜராகி வழங்கிருக்கிறான். என்ன கைச்சேதம் பாருங்க, என்ன கைச்சேதம். இப்ப மகாம் எத்தனை? அல்லாஹ்வுடைய மகாம் 4 மகாமையும் பயப்படு. அல்லாஹ்வுடைய உஜூது பயப்படு அப்படின்னு அர்த்தம் என்ன? சொல்லுங்க பை. அல்லாஹ் தஆலாவுடைய உஜூத உனக்கு சொந்தம்னு சொல்லாத. ஒரு காலம் உஜூத் சொந்தமாகாது. தகரம் கோடி வருஷம் இந்த டப்பியை காண்பித்தாலும் தகரம் தகரமாகத்தான் இருக்கும், டப்பி டப்பியா இருக்கும். தகரம் டப்பிக்கு சொந்தமே ஆகவே ஆகாது. தகரத்துடைய உஜூது டப்பிக்கு அறவே சொந்தமாகாது. ஒரு காலம் சொந்தம். அதே மாதிரி எத்தனை கோடி கோடி வருடங்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நம்மை காட்டிக் கொண்டிருந்தாலும் அல்லாஹ்வுடைய உஜூது நமக்கு சொந்தமாகாது. மைனை ஹக்கும் மௌஜூது. ஒரு மகாம். ரெண்டாவது மகாம் சிஃபாத்துல அல்லாஹ் யாருங்க? ஹயாத், இல்ம், இராதா, குத்ரத், சமாத், பசாரத், கலாமுக்கு சொந்தக்காரன். நாம யாருங்க? மையித்துன், ஜாஹிலுன், ஆஜிசுன், முஸ்தருன், அசம், ஆமா, அபுக்கம். ஏன் வேக்குது? ஃபேனை போடுங்க, கொஞ்சம் கம்மியாக வச்சு. தண்ணி கொடுமா குடிக்க. உங்களுக்கு வேக்கலையா? லா இலாஹ இல்லல்லாஹ் பிஸ்மில்லாஹ். விளைஞ்சா இல்லையா பை? இல்லை அந்த ஏசி போடுங்க. இது ஆஃப் பண்ணி அதை போடுங்க. என்னம்மா? விளைஞ்சா இல்லையா பை? என்ன சொல்லுங்க? சிஃபாத்துடைய மகாம் என்ன? ஆஃப் பண்ணிட்டீங்களா? ஒன்றா போட வேணாம். மகாமே சிஃபாத். ஹயாத், இல்ம், இராதா, குத்ரத், சமாத், பசாரத், கலாம் யாருக்கு சொந்தமானது? இதுல போய் அல்லாஹ்வுடைய ஹயாத் எனக்கு, இல்மு எனக்கு இருக்கு, இராதா எனக்கு இருக்கு நினைச்சா என்ன வேணுது? ஷிர்க் வந்துடும், குஃபர் வந்துடும். அது ஷிர்க்கில் கொண்டு போய் விட்டுரும். ஆஃப் பண்ணிடுங்க. ரெண்டு திறந்து வச்சுருங்க. அது என்ன திறந்துங்க? இது கொண்டு திறந்து வைங்க. விளைஞ்சா இல்லையம்மா? அப்ப அல்லாஹ்வுடைய சிஃபாத்தை பயப்படு அர்த்தம் என்ன? மகாமு சிஃபாத்தை பயப்படு அர்த்தம் என்ன பை? இல்மு எனக்குன்னு நினைக்காத, இராதா எனக்குன்னு நினைக்காத, குத்ரத் எனக்குன்னு நினைக்காத, சமாத் எனக்குன்னு நினைக்காத. இது எல்லாத்தையும் அல்லாஹ்விலே சொல்லப்படுதுன்னு அர்த்தம். அதுக்கு பேர் தௌஹீத். ஹயாத் அல்லாஹ்வுக்கு சொந்தம்னு அதுக்கு பேர் என்னங்க? தௌஹீத். ஹயாத் எனக்கு சொந்தம் நினைச்சா அதுக்கு பேரு ஷிர்க். அஃஆல்ல எப்படிங்கிறது? அஃஆல் அல்லாஹ்வுடைய ஃபெயலை பயப்படுது அர்த்தம் என்ன? அல்லாஹ் தஆலாவுடைய குவத்தை எனக்கு சொந்தம்னு நினைக்காத. அவன் ஒருத்தன் தான் சாஹிபே குவத்.
அல்லாஹ்வுடைய ஆசாரம் எப்படி அர்த்தம்னா அல்லாஹ் தஆலா லஹு முல்கு ஸமாவாதி வல் அர்த், வானபூமிக்கு அத்தனையும் தனக்கு சொந்தங்கிற அல்லாஹ் தஆலா, அதை உனக்கு சொந்தம்னு நினைக்காது. இப்ப அல்லாஹ்வுடைய மகாமை யார் பயந்தார்களோ, வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, தன் நஃப்ஸை ஹவாவை விட்டும் தடுத்தார்களோ. இப்ப நஃப்ஸ் என்ன சொல்லுது? நம்ம நஃப்ஸ் தன்னை பெருசா காட்டும் நிக்குது. எனக்கு உஜூத் இருக்கு, எனக்கு சிஃபாத் இருக்கு, எனக்கு அஃபால் இருக்கு, நான் தான் பெரிய ஆளு, என்ன உள்ள கமால் எனக்கு தானே சொந்தம்னு நினைக்குது. இப்ப அது தடுத்து இல்ல இல்ல நான் இல்ல ஹக்குன்னு நிரூபிச்சு காட்டத. இன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவர்களுக்கு ஒதுங்கும் இடம் சொர்க்கமாயிரும். யாரு? அல்லாஹ்வுடைய மகாம பயந்தவர். உம்மாமன் காஃப மகாம ரப்பி, மொத்தம் 4 மகாமா. இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறான், வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான், அல்லாஹ்வுடைய மகாமை பயந்தவர்களுக்கு 2 சொர்க்கம். வமின் தூனிஹிமா ஜன்னதான், அது இல்லாம 2 சொர்க்கம் இருக்கு. மொத்தம் 4 சொர்க்கம் இருக்கு. ரஹ்மான் சூரத்துர் ரஹ்மான். ஏன் 5 சொல்ல வேண்டியதானே? என் மக்கா மொத்தம் 4 தான். அல்லாஹ் இருக்க மொத்த சாமானமே 4 சாமான் தான். உஜூத், சிஃபாத், அஃபால், ஆசார், இது 4 எப்படி 4 சொர்க்கமும் கொடுத்துறேன் உனக்கு. வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான் வமின் தூனிஹிமா ஜன்னதான், 4 சொர்க்கம் தரேங்கன்னு அல்லாஹ் ஜல்லஷானஹு. 3 சொர்க்கம்னு சொல்லல, 5 சொர்க்கம்னு சொல்லல, 4 சொர்க்கம். ஏன்னா மக்காம் மொத்தம் 4 தான். உஜூத், சிஃபாத், அஃபால், ஆசார், இந்த 4ஐயுமே நீ ஹக்குக்கு சொந்தப்படுத்து, உனக்கு 4 சொர்க்கம் கொடுத்துறேன். வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான், சொர்க்கத்தை எல்லாம் வர்ணிக்கிறான். அங்க ஊர்லிங்கள் இருப்பாங்க, அங்க இருப்பாங்க. வமின் தூனிஹிமா ஜன்னதான், இது இல்லாத 2 சொர்க்கமும் எக்ஸ்ட்ரா இருக்கு. அல்லாஹ் அந்த 5 சொர்க்கம் 4 சொர்க்கத்தையும் நமக்கு நசீபாக்குவான். அலஞ்சுங்களே. அப்ப ஹக்கு தாலா உடையதை நீ ஒண்ணுக்கு வச்சுக்கோ, அவங்கள போய் ஹக்கு தாலா உடையதை போய் நீ மற்றவர்களுக்கு சொந்தம்னு சொல்லாத. இஷ்ஷுகுலுமே தின் ராத் मैं नहीं हो हक मौजूद है, ये काम कर ये बात कह मैं नहीं हो हक मौजूद. இதே வேலையில ராவா பாரா இரு, இந்த இல்ம படிச்சுக்கிட்டே இரு. நான் இல்ல நான் இல்ல நான் இல்ல. இங்க இல்மு தாங்க அமலே. மற்ற எல்லாத்துலயும் இல்மு வேற அமல் வேற. ஒலுவின் ஃபர்து படிச்சுக்கணும். பரம என்ன செய்யணும்? ஒருத்த வாழ்நாள்லாம் ஒலுவின் ஃபர்து 4 ஒலுவின் ஃபர்து 4 படிச்சுக்கிட்டே இருக்க, ஒலுவே செய்யல மூத்தா போயிட்டான். இந்த இல்மு அவனுக்கு பிரயோஜனம் தருமா? அமல் செய்ய உதவல. இன்னும் சொல்ல போனா இல்மு தெரிஞ்சு நீ செய்யாம தண்டனை காரணமா போயிடும். எந்த இல்மு படித்து அதனுடைய அமல் செய்யலையோ அந்த இல்மு இல்முல்லா என்ஃபா போச்சுங்களா, அது தண்டனைக்குரிய குற்றமா போயிடும். தெரிஞ்சு செய்யல, நீ அவன் தெரியாது செய்யல, நீ தெரிஞ்சு ஏன் செய்யல கேட்பான்ல அல்லா. ஆனா இந்த இல்மு இருக்கு, இது ஐனே அமல். இந்த இல்மு ஐனே அமல். இந்த இல்மு ஐனே அமல். இந்த இல்மு தான் அமல், இந்த அமல் தான் இல்மு. இது தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் இல்மு, இது சொல்றதுதான் இல்மு, இது கேட்கறது தான் அமல். இது சொல்றது தான் அமல், இது கேட்கறது தான் அமல், இது படிக்கிறது தான் அமல், இது விளங்குறது தான் அமல். அமல் இஷ்ஷுகுலுமே தின் ராத் मैं नहीं हूं हक मौजूद, நான் இல்ல என்ன மௌலா தான், நான் இல்ல என்ன மௌலா தான். இந்த முராக்கபாலே இரு. இந்த முராக்கபா உன்னை முஷாஹதாவுல கொண்டு வந்துரும். ஷேഖ்னா அடிக்கடி சொல்லுவாங்க, முராக்கபா ரூ நுமாயே முஷாஹதா. முராக்கபா தான் முஷாஹதால கொண்டு வரும். நீ கண்ணை மூடி பார்க்காம கண்ணை திறந்து பார்க்க முடியாது. நான் கண்ணை மூடி முராக்கபா செய்றேன், யா அல்லாஹ் என்னிலிருந்து நீதான் அல்லாஹ் பேச வைக்கிற. இத்தனை பேருடைய உருவத்தில் இருந்து நூற்றுக்கணக்கான ஒரு பேர்கள் இருந்து நீதான் அல்லாஹ் கேட்க வைக்கிற. யா அல்லாஹ் இந்த சூரத்துல நீதான் இருந்து கேட்கிற அல்லாஹ் அப்படின்னு சொல்லி கண்ணை திறந்து பார்த்தா இருக்கிறது மௌலாவே தெரியும். இட்லி முன்னாடி வந்து சாப்பிடாத, முதல்ல உட்காந்து ரப்பே எனக்கு தேவை பசி, நான் எனக்கு உணவு தேவைன்னு கேட்டேன். நீ உணவுடைய சூரத்து உன் இல்முல இருந்துச்சு, நீ அதுல முத்தஜல்லியா இருந்து நீ தான் என் தேவை பூர்த்தி செய்ய ரஜமானே. அந்த உணவு தன்தானே பூர்த்தி செய்யாது. அந்த இட்லியுடைய உருவத்துல நீதான் ரப்பே முத்தஜல்லியா இருந்து எனக்கு தேவை பூர்த்தி செய்யற அல்லாஹ். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி முராக்கபா செய்ய, அப்புறம் கண்ணை திறந்து பாரு, இட்லியில மௌலாவே தெரியும். மனைவி வர்றாங்க, மௌலா எனக்கு என் மனைவியின் சூரத்துல நீதான் அல்லாஹ் இருந்து தேவை பூர்த்தி செய்யற அல்லாஹ். முதல்ல முராக்கபா செய்து முஷாஹதா செய்யி, முஷாஹதால அல்லாஹ் காட்சி அளிப்பாங்க. முராக்கபாக்கு பின்னாடி தான் முஷாஹதான்ட்டாங்க.
इस शुगल में दिन रात रह नहीं हक मौजूद ये काम कर ये बात कर मैं नहीं हक मौजूद இந்த வேலையை செய் இதே பேச்சு பேசு दीदार मुतलक है यही गुफ्तार अस्दक है यही सिर्रे अनल हक है यही இதுதான் அனல் ஹக்னு சொன்னாங்க மன்சூர் அல்லாஹ் அனல் ஹக் சொன்னாங்க தன்னை ஹக்குன்னு சொல்லல என்னிலே இருக்கக்கூடிய அனியத் ஹக்கு சொந்தம்னு சொன்னாங்க அனாஹி ஹக் ஹேன்னு அர்த்தம் உஜூது அனாஹி ஹக் ஹேன்னு அர்த்தம் அதனால கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் ஆண்டக சொன்னாங்க நான் மன்சூர் அஜ்மான் காலத்துல வாழ்ந்திருந்தா அவங்களோட தூக்கு மேல ஏறோடாம தடுத்திருப்பேன்டாங்க அனல் ஹக் அனல் ஹக்னு மன்சூர் அஜ்மான் மட்டுமே சொல்றாங்க கௌசுல் சொல்றாங்க உனக்கு ஹகீகத்துடைய காது இருந்தா கேளு ஒவ்வொரு வஸ்துவும் இப்ப அனல் ஹக் சொல்லுங்க मंसूर ही क्या गोशे हकीकत है तो सुन लो हर जर्रा में इस वक्त अनल हक की सदाएं अनल हक की सदा என்ன சொல்லுது நான் இந்த டப்பி சொல்லுது நான் டப்பி இல்லை நான் தகரம் நான் டப்பி இல்லை நான் தகரம் நான் டப்பி இல்லை நான் தகரம் சொல்லுமா சொல்லாத இந்த டப்பி சொல்லும் இதுன்னு சொல்லும் இல்லைங்க நான் தாங்க தகரம் சொல்லுமா இது இதுன்னு சொல்லும் நான் டப்பி இல்லை தகரம் நான் டப்பி இல்லை நான் தான் தகரம் பொய்யா சொன்ன பொய்யாது உண்மைதான் சொல்லுது அதுதான் உண்மை உஸ்தார அஸ்தக் உண்மையில நான் நான் டப்பி தகரம் இல்லை நான் இருக்கிறேன்னு சொன்னா பொய்யது தகரம் வந்து அரிசிக்கு மேல இருக்குது நான் தான் இங்க இருக்கிறேன்னு சொன்னது 7 வானத்துக்கு மேல அரிசி இருக்குது அங்க அரிசிக்கு மேல தகரம் உட்கார்ந்து இருக்குது இங்கே நானாகிய நான் மட்டும்தான் இருக்கிறேன் டப்பியாகிய நான் தான் இருக்கிறேன் டப்பி சொல்லு வச்சுக்கேன் பைத்தியகாரத்தனமான டப்பின்னு அர்த்தம் அல்ல பைத்தியக்கார பிடிச்ச டப்பியே பைத்தியம் பிடிச்ச டப்பியே விளங்காத டப்பியே வீணா தலப்பா கட்டின டப்பியே அறிவு கட்ட முட்டாள் டப்பியே தகரம் இல்லாம நீ எங்க இருக்கிற முட்டாள் டப்பி நீ இல்லவே இல்லை நீ இந்த இதை விளங்கிட்டா உனக்கு மதிப்பே வேற இல்லையா வெறும் காலி தகர டப்பா தான் நீ என்ன கத்துனாலும் யாருக்கு மதிக்க மாட்டாங்க நீ வெறும் காலி தகர டப்பா சாவர வரைக்கும் மதிப்பு இருக்கு செத்தா கபல் வச்சிருவானு ஆனா காலி தகர டப்பா நீ உணர்ந்துக்கோ உன்ல யார் இருக்கிறா தகரம் இருக்கு நீ இல்லவே இல்லை உன்னை இருக்கிறது அவன் தான் நீ அவனை கொண்டு போய் 7 வானத்துக்கு மேல அரிசி அங்க தகரம் இருக்கு நான் தனியா இருக்கேன்னு சொல்றையே முட்டாள் சொல்றது மட்டுமில்ல சில பைத்தியக்காரங்க சொல்றாங்க தகரம் என் கூட இருக்கான் அப்படின்னு வேற கேலி பண்ணுது 2 தகர டப்பியும் பேசிக்குது என்ன பேசிக்குது சில பைத்தியக்காரன் சொல்றானுங்க என்னண்டு தகரம் வந்து நம்ம கூட இருக்கான் என்ன அறிவு கட்டுத்தனமா இருக்கு அது தகரம் நம்ம கூட இருக்கும் தகரம்னா சாதாரண விஷயமா அது நம்ம கூட இருக்கும் 7 வானங்களுக்கு மேல அரிசி இருக்கு அரிசிக்கு மேல தகரம் இருக்கு நம்ம கூட இல்லை என்று பைத்தியகாரத்தனமா பேசியது 2 பேரும் எது மாதிரி சொல்றாங்க அனல் ஹக்னா என்ன இருக்க உஜூது ஆனா ஹக்கு சொந்தம்னு அர்த்தம் இந்த ஜாத்தே முத்துல ஜாத் இருக்க இந்த கை கண்ணு காது மூக்கு இந்த மன்சூருடைய ஜாத் இருக்க இதை சொல்லல அவங்க இது ஹக்குன்னு சொல்ல அவங்க ஒரு காலம் சொல்லவே இல்லை அனாவ ஹக்குன்னு சொன்னாங்க வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான் வமின் தூனிஹிமா ஜன்னதான் வா வா 4 சொர்க்கம் இருக்கு 4 மக்காமே ஹக்கு சொந்தப்படுத்தி பாரு 4 சொர்க்கம் தருவான் பெருமான சொல்லா சொன்ன காலை எந்திரிச்சோன்னு அல்லாஹுமா அஸ்பஹபி மின் நிஅமத்தின் وحدك لا شريك لك اللهم إني أصبحت أشهدك وأشهد حملة عرشك وملائكتك وجميع خلقك أنك أنت الله لا إله إلا أنت وأن محمدا عبدك ورسولك என்று 4 முறை சொல்லுங்கன்றான் லா இலாஹ இல்லல்லாஹ் நான் லா இலாஹ இல்லல்லாஹ் சாட்சி பகர்கிறேன் அனைத்து கோடி சிருஷ்டிகளையும் எனக்கு சாட்சியாளராக ஆக்குகிறேன் என்று 4 முறை சொல்லு ஏன் உஜூதுக்கு ஒரு தடவை சிஃபாத்துக்கு ஒரு தடவை அஃபாலுக்கு ஒரு தடவை ஆசாருக்கு ஒரு தடவை சாயந்தரம் ஆயிடுச்சு அல்லாம இன்னி அம்சைத்து நான் மாலையில் ஆகிவிட்டேன்
உஷ்ஹிதுக யா அல்லாஹ் உன்னை சாட்சியாளன் ஆகிவிட்டேன். ஓ உஷ்ஹிது ஹமலத்த அர்ஷிக்க உன் அரிசியை சுமக்கக்கூடிய மலக்குகளை சாட்சியாளர் ஆகிவிட்டேன். ஓ மலாய்க்கித்தக உன்னுடைய எல்லா மலக்குகளையும் சாட்சியாளர் ஆக்கிவிட்டேன். ஜமிய ஹல்கிக உன் அனைத்து சிருஷ்டிகளையும் சாட்சியாளர் ஆக்குகிறேன். அன்னக அந்தல்லா நீதான் அல்லாஹ். லா இலாஹ இல்லா அன்த முதல்ல லா மௌஜூத இல்லா அன்த லா மஷ்ஹூத இல்லா அன்த லா மக்சூத இல்லா அன்த லா மாபூத இல்லா அன்த. நாலுக்கும் 4 தடவை சொல்லுண்டாங்க. லா இலாஹ இல்லா அன்த வஹதக லா ஷரீக லக் நீ ஒருத்தன் தான் மௌஜூது உனக்கு எந்த ஈடு இணையும் இல்லை. வஅன்ன முஹம்மதன் அப்துக வ ரசூலுக இதற்கு இத்தனை பேரை சாட்சியாளர் ஆக்கிட்டேன் ரப்பே என்று ஒவ்வொரு நாளும் காலையில் 4 தடவை இப்ப எல்லாரும் சாட்சியாளர் ஆக்கிட்டே இல்லையா. கபர்ல போய் வச்ச கபர்ல இருக்கிற மண்ணை வந்து நான் ஜமிய ஹல்கில உள்ள தானே கபர்ல போய் வச்சு கட்டையை வச்சு மூடி மண்ணை தள்ளணும்னா மண்ணு சொல்லும் ஓ நம்முடைய என்னை சாட்சியாளர் ஆக்கினார்ல அவரு. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி அதுக்கு என்னை சாட்சியாளர் ஆக்கினார்ல. என் தோஸ்துப்பா அவரு. நான் அவருக்கு வக்கீல் அவர் வாதாட வந்திருக்கேன். நானு அவருக்கு சாட்சியாளன் நானு. இந்த ஹதீஸ் இது அபூதாவுதுல வரக்கூடிய ஹதீஸ். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் 4 தடவை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வா நஸஈலி வருது, பைஹக்கில வருது, தபரானில வருது. இந்த ஹதீஸ் காலையில் 4 தடவை, சாயந்தரம் 4 தடவை. மலக்கு முன்கர் நக்கீர் வருவாங்க. முன்கர் நக்கீரின் கேள்விக்கு பதிலாய் முன்னவர் முகத்தை பார்த்திருப்பேன் இந்த முஹம்மதின் வடிவை பார்த்து. முன்கர் நக்கீர் வருவாங்க. மன் ரப்புக ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? உங்களை சாட்சி ஆமா இல்ல நான் சாட்சி பகர்கிறேன் நீ லா இலாஹ இல்ல சொன்ன மூமின் என்பதற்கு நான் சாட்சியாளன். யாரு? முன்கர் நக்கீரே சொல்லுவாங்க. சாட்சியாளர் ஆகிட்டோமே முன்கர் நக்கீரே. மலக்குல் மௌத் வருவாங்க. பார்த்த உடனே அரே என்னையே சாட்சியாளர் ஆகிட்டானே. வாழ்நாள் எல்லாம் லா இலாஹ இல்ல சொல்லி 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 அது என்னையும் சாட்சியாளன் ஆகிட்டான். எப்படி வாங்குவாங்க வீரம்? எப்படி வாங்குவாங்க? தோஸ்த், என் நண்பர். மொத்த வாழ்நாளும் லா இலாஹ இல்ல சொல்லிட்டு இருந்தானே, நான் அல்லவா சாட்சியாளன். அதான் அப்படி மலக்கு வருவாங்க சாட்டை தூக்கிட்டு. நம்ம ஜமிய ஹல்கில எல்லாமே இறங்கிடுச்சு அவங்களும். அதான் அப்படி மலக்கு பார்ப்பாங்க சாட்டை தூக்கிட்டு. சாட்டை கீழே வச்சுட்டு நின்றுக்குவாங்க. சாட்டை கீழே வச்சுட்டு நின்றுக்குவாங்க. அரே நீ சாட்சியாளன் ஆகணும். நான் இவருக்கு நான் சாட்சியாளனா இருந்தேன். ஆஹா மஹ்ஷர்ல போய் நிற்போம். அல்லாஹ் மட்டும் பயந்து நிற்போம். அடியானே நீ தான் என்னையே சாட்சியாளன் ஆக்கிட்டியே. என்னையே நான் அல்லாஹும்ம இன்னி உஷ்ஹிதுக இறைவா முதலில் உன்னை நான் சாட்சியாளன் ஆக்குகிறேன். லா இலாஹ இல்லல்லாஹ் உன்னை தவிர உஜூது யாருக்குமே சொந்தம் இல்லை. உன்னை தவிர சிஃபாத் யாருக்கு சொந்தம் இல்லை. உன்னை தவிர அஃபால் யாருக்கு சொந்தம் இல்லை. உன்னை தவிர ஆசார் யாருக்கு சொந்தம் இல்லை. சாரே ஜஹான்ல நீ ஒருத்தன் தான் மாலிக். மொத்த உலகத்துல நீ ஒருத்தன் தான் ஃபாயில். மொத்த உலகத்துல நீ ஒருத்தன் தான் சாஹிபு சிஃபாத். மொத்த உலகத்துல நீ ஒருத்தன் தான் சாஹிபுல் உஜூத். உஜூத் உன்னை தவிர யாருக்குமே சொந்தம் இல்லை ரப்பே என்று அவனை நாம் சாட்சியாளனாக ஆக்கிட்டோம். அல்லாஹ்வை அல்லாஹ் தஆலா நான் உனக்கு சாட்சி பகர்றேன். அடியா நான் சாட்சி பகர்கிறேன். என்னது சாட்சியாளன் ஆக்கிட்டியே வா. எப்படி அல்லாஹ் கூப்பிடாம பாத்தீங்களா? அல்லாஹும்ம இன்னி அஸ்பஹது உஷ்ஹிதுக உஷ்ஹிது ஹமலத் அர்ஷ். இதுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 முறை சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அல்லாஹ்வுக்கு சொந்தமான சிஃபத் அல்லாஹ்வுடைய சாம மொத்தத்தில் மகாம் எத்தனை இருக்குங்க? 4 இருக்கு. 4ஐயும் சொந்தப்படுத்தி அல்லாஹ்வுக்கு. சுப்ஹானல்லாஹ். இதே இந்த இல்மிலேயே கரைச்சு குடி. இந்த இல்மு தான் இங்க அமல். இந்த அமல் தான் இங்க இல்மு. இங்க இல்மு தான் அமல். இங்க ஹசன் ஹுசைன் இருக்காங்க. ஏன் எப்படி பாட்டில் உட்காரலையா? சுப்ஹானல்லாஹ். ஜி சின்ன பையன் உட்கார வச்சிருந்த பையன். இந்த பாடம்லாம் உஜூது சிஃபாத் அஃபால் ஆசலாம் விளங்க போகுது அவங்களுக்கு. அப்படி இல்லை. அது அவன் கல்பில் போய் இறங்கிடும். உட்கார அவன் கல்பில் போய் இறங்கிடும். பின்னாடி வேலை செய்யும். விதை போட்டு வச்சுட்ட மாதிரி.
சில விதைகள்லாம் போட்டு வச்சுட்டா வருஷ கணக்கு அப்புறம் முளைக்குது. குளம் வத்தி போயிருது இல்லை போய், குளம் வத்தி போயிருது, எதுவுமே இருக்காது. திரும்ப தண்ணி வந்தோன்னு தாமரை மேலே வந்துடும். எங்கே இருந்துச்சு விதை? தாமரைக்கு யாருக்கு விதை போட்டா? அதுக்கு உள்ளே இருக்கு அந்த விதைகள்லாம். மழை பெஞ்சு எங்கே பார்த்தாலும் புல்லு முளைக்குது, யார் விதை போட்டா? அந்த மண்ணிலே இருக்கும், அப்படியே அமைதியாக நிலம் வெடிச்சு கிடக்கும், பாலமாக வெடிச்சு கிடக்கும், கால் வச்சு சுடும். பாலைவனம் மணல் மாதிரி பிள்ளைங்க கிரிட்டு விளையாடுவாங்க. மழை பெஞ்சோன்னா திரும்ப பார்த்தா எங்கே பார்த்தாலும் பச்சை பசுமையா. எங்கே இருக்கு? யார் விதை போட்டா? எல்லாம் உள்ள இருக்கு. மழை பெய்யும் போது வெளியே வருது. அதே மாதிரி விதையை போட்டு வச்சிருவோம், கொஞ்சமாக தூவி வச்சிருவோம். ஒரு காலம் வரும், மழை பெய்யும், நினைச்சுக்கலாம், அந்த உள்ள விதையெல்லாம் முளைச்சி வரும். லா இலாஹ எல்லாம் முளைச்சி வரும்னா வரும். எல்லாம் முளைச்சி வரும். இளைஞ்ச பை அதனால சின்ன வயசு பிள்ளைங்களாம் காதில் போட்டு வச்சிடணும். குழந்தைங்களா இருந்தாலும் போய் இல்மு போய் சேரட்டும், அவன் கல்வியில் போய் என்னைக்காவது உபயோகப்படும். சரிவா. அப்போ என்ன சொன்னாங்க ஜமா? जब मुझ सिफातो ज़ात में अफ़आल में आयात में हुस्न फ़ी इस बात में ही नहीं हो हक़ में मौजूद है. ज़ाती सिफत हक़ी क़िदम, अल्लाह ज़ाती सिफत என்னங்க? கதீமானது. ज़ाती सिफत हक़ी क़िदम मेरी हक़ीक़त है अदम. ये हक़ीक़त என்னங்க? अदम. லஹ்ஸா பலஹ்ஸா தம் பதம், வினாடிக்கு வினாடி, மூச்சுக்கு மூச்சு, மை நஹீ ஹோ ஹக் மௌஜூத் ஹை, மை நஹீ ஹோ ஹக் மௌஜூத் ஹை. அர்ஷம் படிக்கிறாங்க, படிப்போம் இன்ஷா அல்லாஹ் தஆலா அடைஞ்சா. அப்போ இந்த இல்மு இருக்குங்களே, இந்த இல்மு தான் இங்கே அமல், இந்த அமல் தான் இங்கே இல்மு. இந்த இல்முக்கு ஈடு இணையே இல்லாத இல்மு. இந்த இல்மை நீ தெரிந்து கொண்டால் உன் கூட மௌலா வந்துடுறான். மற்ற இல்மெல்லாம் கற்றுக்கொண்டால் அதற்கு அடுத்து நீ அமல் செய்யணும். செய்யாம வெறும் இல்மு மட்டும்தான் அந்த இல்மு உனக்கு சுமையா மாறிடும். இந்த இல்மு இருக்கு, இந்த இல்மு தான் இங்க அமலே. இந்த இல்மு வந்தாலே சுமையாகாத, சுவையாயிரும் நமக்கு. லா இலாஹ இல்ல இல்மே சுவை, கலிமாவை கேட்பதே சுவை, அதை அறிவதே சுவை, அதை பார்ப்பதே சுவை. லா இலாஹ இல்ல அல்லாஹ் மௌஜூத், அல்லாஹ் தஆலா, அல்லாஹ் தான் இலா, அல்லாஹ் தான் இலா, அல்லாஹ் தான் இலா. லட்சோபலட்ச வஸ்துக்கெல்லாம் ஒருத்தன் தான் என் இலா என்று அறிவது, அதை விளங்குவது, அதை பார்ப்பது, இதுவே டேஸ்ட் தான். அதனால இந்த இல்முக்கு நீங்க நேரத்தை செலவு பண்ணுங்க, வச்சுக்கலாம். இந்த இல்முக்காக வேண்டி நீங்க அதிகப்படியாக நேரத்தை செலவு பண்ணுங்க. இந்த இல்முலேயே நீங்கள் காலம் கழிங்க, இந்த பாடங்களை படிங்க. ஷேഖനാத்தோட பயான்கள் இருக்கு, கேளுங்க. இது கேட்குறதே இன்பம், இதுதான் அமல்லே பெரிய அமல். லா இலாஹ இல்லல்லாஹ். அப்போ ஐயுல் அமாலி அஃதல்னு பெருமான் கேட்டதுக்கு கொஞ்சூன்னு இல்மு அல்லாஹ் பற்றி இருந்தால் அத்துடனே நீ செய்யக்கூடிய அமல் ரொம்ப உயர்ந்ததுன்ட்டான். அதனால தான் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன் என்பதற்கு இல்லா லியஅரிஃபூன்னு அர்த்தம் வச்சான். இந்த மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்கத்தான் படைத்தேன். இன்னைக்கு வணக்கம் என்பது இர்ஃபானத்தான் குறிக்கும், அல்லாஹ்வை அறிவதை தான் குறிக்கும் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லியிருக்கிறார். அஞ்சமை. அப்போ இந்த இல்மு ஞானங்கள் உயர்ந்த ஞானம், இது கிடைக்காத ஞானம் அல்லாஹ் தஆலா கொடுத்துட்ருக்கிறான். பெற்றுக்கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், அதை அமல் செய்யுங்கள், அதை உணருங்கள், அதை முராகபா செய்யுங்க, கொண்டு வாங்க. அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.